Hi friends, welcome to Chill Tech Aircon. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்டெபிலைசர் MCP. இத பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டெபிலைசர் MCP வந்து நம்ம ஒரு ஏசிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து MCP பத்தி பார்க்கலாம். MCP வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து என்ன தன்னேஜுக்கு என்ன MCP போடுறதுங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் அது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. அத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இத நம்ம மூணா பிரிச்சுக்கலாம். 1 டன், 1.5 டன், 2 டன். இத நம்ம ஃபர்ஸ்ட் மூணா பிரிச்சுக்கலாம். இந்த மூணு தான் வந்து மோஸ்ட்லி வீடுங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த 3 டன்னேஜுக்குள்ளார தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேலே 3 டன் 4 டன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கமர்ஷியல் ஏரியாவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 டன் 1 டன்னுக்கு வந்து 16 ஆம்ஸ் கொண்ட MCB யூஸ் பண்ணுறோம். அடுத்தது 1.5 டன் 1.5 டன்னுக்கு வந்து 20 ஆம்ஸ் MCB தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். 2 டன்னுக்கு வந்து 25 ஆம்ஸ் MCB. ஆனால் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா 1 டன்னுக்கே வந்து 32 ஆம்ஸ் கொண்ட MCB நம்ம வந்து போட்டிருப்போம். நிறைய இடத்துல அதான் பண்ணுவாங்க. 1 டன்னுக்கே வந்து 32 ஆம்ஸ் MCB போட்டிருப்பாங்க. 32 ஆம்ஸ் MCB போட்டால் என்ன பிரச்சனையா அப்படின்னீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பிரச்சனை. இப்போ வந்து 1 டன் நீங்கள் 1 டன்னுன்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து 1 டன்னுக்கு வந்து 16 ஆம்ஸ் கொண்ட MCB தான் போடணும். ஏன்னு சொல்கிறோன்னா வந்து அதோட ஆம்ஸ் ரீடிங்கே வந்து ஒரு 10க்குள்ளார தான் இருக்கும். உங்களுக்கு 1 டன் ஏசிக்கு வந்து ஆம்ஸ் ரீடிங்கே 10க்குள்ளார தான் இருக்கும். அதுக்கு மேலேயே நம்ம ஒரு 6 ஆம்ஸ் வரைக்கும் போட்டுருக்கோம். ஏன்னு சொன்னோன்னா வந்து சப்போஸ் ஹை லோடு ஏதாவது எடுத்துச்சுன்னா கூட அது தடுத்து நிறுத்துறதுக்கு தான் அந்த 6 ஆம்ஸ். நீங்கள் 32ங்கிறத போட்டிங்கன்னா வந்து கம்ப்ரஸரில் ஏதாவது ஒரு பிரச்சனை, வயரிங்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன ஆகும்னா 32 ஆம்ஸ் வர வரைக்குமே வந்து அந்த மிஷின் வந்து இழுத்துட்டே ஓடிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்பார்க் ஆகும். ஸ்பார்க் ஆனதுக்கு அப்புறமா அது ஃபுல்லாக அப்படியே ஒயர்லாம் அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த 32 ஆம்ஸ் நீங்கள் போடுற வரைக்கும் 32 ஆம்ஸ் அது வந்து கட் ஆகிற வரைக்குமே வந்து உங்களுக்கு முழு ஏசி வந்து எரிஞ்சு முடிஞ்சேறும். அப்போ வந்து நம்ம வந்து 1 டன்னுக்கு வந்து 16 ஆம்ஸ் அப்படின்னா அந்த 16 ஆம்ஸ் மட்டும்தான் போடணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆனால் கூட MCB வந்து கரெக்டான டைமில் ட்ரிப் ஆகும். இதே 1.5 டன்னுக்கு வந்து 20 ஆம்ஸ்னால் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் கரெக்டான டைமில் ட்ரிப் ஆகும். அந்த ட்ரிப் ஆகிறதுக்கு ஒருத்தர் தான் வந்து நம்ம MCB யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த MCBயோடையே வந்து முழுசாக முடிஞ்சிடும். சப்போஸ் MCB இல்லைனா வந்து வீட்டில் இருக்கிற ஃபியூஸ் வந்து போயிட்டே இருக்கும். அந்த ஃபியூஸ் போகாமல் பக்கத்தில் இருக்கிற வேறு காம்பனன்ட்ஸ் அடி வாங்கும். அப்போ வந்து நம்ம கம்பல்சரி ஒரு MCB யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டான பிராண்டடான MCB யூஸ் பண்ணுங்கள். MCBயில் வந்து 1 டைம் தான் பண்ண போகிறோம். MCB மட்டும் கரெக்டான பிராண்டடான MCBயாக யூஸ் பண்ணுங்கள். MCB ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 1 டன்னுக்கு 16 ஆம்ஸ் கொண்ட MCB நான் சொல்லியிருக்கேன். இதே இடத்துல ஒரு 10 ஆம்ஸ் கொண்ட MCB போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அந்த மிஷினோட ஆம்ஸ் ரீடிங்கே வந்து உங்களுக்கு வெறும் கம்ப்ரஸர் மட்டுமே 7 ஆம்ஸ் 8 ஆம்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போ கம்ப்ரஸரோட ஃபேன் மோட்ரு இண்டோரோட ஃபேன் மோட்ரு அதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா வந்து உங்களுக்கு 10 ஆம்ஸுக்கு மேலே போயிடும். அப்புறம் 10 ஆம்ஸுக்கு மேலே போயிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் 10 ஆம்ஸ் கொண்ட MCB 1 டன்னுக்கு போட்டிருந்தீங்கன்னா வந்து அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். லோடு ஆக உங்களுக்கு ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ரிப்பிங் கம்ப்ளைண்ட் அதிகமாகும். MCB கம்மியான வேல்யூவில் போட்டிங்கன்னா. அதிகமான வேல்யூவில் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லையா அப்படின்னா அந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் பிரச்சனை வரும்னா சப்போஸ் மிஷினில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு, சின்னதாக ஒரு ஃபால்ட்டு, ஒயர் ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கரெக்டான ஆம்ஸ் ரீடிங் கொண்ட MCB போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக அது ட்ரிப் ஆகிடும். இதே நீங்கள் ஒரு 1 டன்னுக்கு 16ங்கிற இடத்துல 32 ஆம்ஸ் போட்டிருந்தீங்கன்னா வந்து அது ட்ரிப் ஆகாது. ஃபுல்லாக எரிஞ்சு ஒயரெல்லாம் மெல்ட் ஆகி ஹீட் ஆகி எரிஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது ட்ரிப் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு பாதி ஏசியே எரிஞ்சு முடிஞ்சிடும். அதனால தான் வந்து MCB மட்டும் கரெக்டான MCB, இந்த டன்னுக்கு இந்த MCBனா அந்த MCB கரெக்டான MCB போட்டுக்கணும். அதுக்கடுத்ததான் ஸ்டெபிலைசருங்கிறத பார்க்கலாம். ஸ்டெபிலைசருங்கிறது வந்து இந்த 3 டன்னேஜுக்குமே வந்து ஃபஸ்ட்டு 2 1 டன்னுக்கும் 1.5 டன்னுக்கும் வந்து 4 kV ஸ்டெபிலைசர். நம்ம ஏசிக்கு ஸ்டெபிலைசரே வந்து மொட்டையாக கேட்பாங்க நிறைய பேர். ஸ்டெபிலைசர் போடணும்பா ஏசிக்கு அப்படிங்குவாங்க. அப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டெபிலைசருங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாங்கணும். எல்லா ஸ்டெபிலைசரும் எல்லா இடத்துக்கும் செட் ஆகுமாங்கிறது தான் அந்த இடத்துல கொஷின் மார்க். கண்டிப்பாக ஆகாது. இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர கரக்காரங்களுக்கு தெரியாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெபிலைசர் வந்து வாங்கி போடணும். இப்போ 1 டன்னுக்கு 1.5 டன்னுக்கு 4 kV, 2 டன்னுக்கு வந்து 5 kV. இதான் வந்து ஸ்டெபிலைசரோடு நாங்கள் போடுறது. இந்த இடத்துல நீங்கள் 1 டன்னுக்கும் 1.5 டன்னுக்கும் 5 kV போடலாமான்னா தாராளமாக போடலாம். எந்தவித தப்பு. ஒரு பேசிக்காக ஒரு கான்செப்ட் சொன்னோன்னா வந்து ஒரு ஏரியாவில் வந்து 180 to 260 270 வரைக்கும் வருதுன்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வோல்டேஜ் ஒரே லெவலில் தான் வரும், எங்கள் வீட்டு சைடில் இதுக்குள்ளார தான் வரும் அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். இதே ஒரு வில்லேஜ் சைடாக போயிட்டிங்கன்னா வந்து அங்கே வந்து 130லேருந்து 180க்குள்ளார தான் வரும்.
அப்போ இந்த இடத்துல வந்து கம்பல்சரி டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர் போட்டே ஆகணும். நீங்கள் 4kVன்னு சொன்னீங்க, நான் 4kV வாங்கி போட்டேன், ஆனால் எனக்கு வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் ஆக மாட்டேங்குது, ஆஃப் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம ஏரியாவில் வந்து வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்குது. 130லேருந்து 180க்குள்ளார வந்துச்சுன்னா வந்து அந்த இடத்துல நம்ம டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணும். இதே 180லேருந்து 280, 250, 260 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 4kV 5kVயே போதும். அதே வந்து நம்மளுக்கு கரெக்டாக பூஸ்டப் பண்ணி கொடுத்துரும். ஸ்டெபிலைசரை பொறுத்த வரைக்கும் இந்த கேவிங்கிறத மட்டும் பார்த்து வாங்க. வோல்டேஜ் ப்ராப்ளமாக இருக்கிற ஏரியாவில் வந்து நீங்கள் டபுள் பூஸ்டர் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் படியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ நீங்கள் இந்த ஏர் கண்டிஷனிங் சம்மந்தமான எம்சிபியும் ஸ்டெபிலைசரை பற்றி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷனிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.